இப்போ இந்த ஷீட்லயே இங்க இருக்கு. இங்க இருக்கு. சோ நீங்க ஒரு ஆளை பார்த்து கேப்சர் பண்ணீங்கன்னா போட்டோ ஒரு கிளிக் எடுத்தீங்கன்னா மேலே டக்குனு ஃப்ரெஷ்ஷா வரும். என்ன விலை வருமானம் இது? ஏசம் வந்து பஃபர் பிரைஸ்ல வந்து 499 போகுது. 499 போகுது. 499 போகுது. ஓகே. இதுக்கு வாரண்டி பீரியட் வந்து நாங்க 18 மாசம் கொடுக்குறோம். 18 மாசம் 1.5 வருஷம் கொடுக்குறீங்க. பட்ஜெட் கேமரா 2020 அது வந்து 1,24,000. ஓகே. இப்போ வந்து பட்ஜெட்ல வாங்க போய் இப்போ வீட்டு ஒரு தேவைக்கு சும்மா போட்டோஸ் எடுக்கிறது வாங்குறேன்னா இதை வாங்கிக்கலாம். இதான் Z6 Mark II. ஓகே. இப்போ வந்து நாங்கள் 3 பிராண்ட்ல இது உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட்ஜெட்ல கோப்ரோ வாங்குறேன்னா இதை கோப்ரோ வாங்கலாம். இதுக்கு என்னது இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே வராது, பேக் டிஸ்பிளே மட்டும் வரும். ஓகே ஓகே. ஓயா பொறுத்த வரைக்கும் என்ன நார்மலா ஒரு ஸ்டுடியோ மைக்ல இருந்து வாய்ஸ் ரெக்கார்டர் மைக் வரைக்கும் நார்மலா யூடியூப் யூஸ் பண்ற மைக் வரைக்கும் எல்லா மைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. நார்மல் பிரைஸ்ல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் இருக்காங்க. 18,000 இருந்து நார்மலா 60,000 மட்டும் பேக் இருக்காங்க. ஓகே. இது எத்தனை லிட்டர் பேக்ன்றத சொல்றேன். மினி ட்ரைபாடும் இருக்கு. இது வந்து சில ட்ரைபாட் வந்து நாங்க வந்து ட்ரைபாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். கை கடக்க மாதிரி சின்ன இதுன்னு ஃபோலோ மோட் இருக்கு, ராக்கெட் மோட் இருக்கு, இப்போ நிறைய மோட் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஓகே ரிமோட்டும் இல்லை. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்கான எங்கே வந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காகல் சதுக்கு தான் வந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்க தெரியும், வந்து கேமரா எல்கேக்கு தான் இன்னைக்கு காணொலிக்கு வந்திருந்தாங்க. அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேமராக்கள் வாங்குறதுலாம் முந்தையெல்லாம் கொழும்பு போய் கொண்டு இப்போ கடந்த ஒரு 1 வருஷத்துக்கு கிட்ட வந்து கேமரா எல்கே வந்து காகல் சதுக்கத்தில் வந்திருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதை விட வந்து நாங்கள் இப்போ வந்து கேமராக்கள் தற்சமயம் என்ன விலைகளில் போகுது அதெல்லாம் வந்து கேட்டுக்கொள்ளான்னு வந்தாங்க. அதுக்கடுத்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது காகல் சதுக்கத்தில் வந்து முதலாம் மாடியில அப்படியே பின்பக்கம் இருந்தாங்க. அதாவது சுத்தி பின்பக்கம் வந்தோம்னா எனக்கு கேமரா எல்கே கடை இருக்கு. அப்படி நீங்க வந்து பார்த்து கேமராக்கள், லென்ஸுகள், ஸ்பீக்கர்கள், அதோட வந்து நிறைய ஐட்டங்கள், பேக்குகள் இருக்கு, கேபினெட் இருக்குது, ட்ரைபாட் இருக்கு, அப்படி நிறைய இதுகள் இருக்குது. உள்ள போய் அதில் விலைகள் அதெல்லாம் உங்களுக்கு கேட்டு சொல்லிக் கொடுறேன். யாருக்கும் எடுக்கிற ஐடியா இருந்தால் நீங்க வந்து பார்த்த வேண்டியதெல்லாம் கேட்டு சொல்லலாம். அதோட அந்த ஃபோன் நம்பர், லொகேஷன் நான் கீழே போட்டுக்கொள்ள நீங்க பார்த்துட்டு வந்து கொள்ளலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ள போவோம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து உள்ள ஷோரூம்ல வந்துட்டு நீங்கள் அண்ணன் நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்க பேர் வந்து? ஆகிஷன். ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த ஷோரூம் அந்த கேமரா எல்கே ஷோரூம் வந்து என்னென்ன நாட்கள் என்னென்ன டைம் திறப்பீங்க அண்ணா? என்ன டைம் என்றால் மண்டே டு சாட்டர்டே வந்து மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். அதர்வைஸ் சண்டே வந்து மார்னிங் 9லேருந்து 3 PM மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஹாஃப் டே. அடுத்தது இந்த போயா நாட்கள் எல்லாம் லீவு. போயா ஸ்பெஷல் டே அதில் எல்லாம் நம்ம வந்து போட்டி இருக்கு. ஓகே. மற்ற வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இதோட பொருட்களை உங்களோட வெப்சைட்ல பார்க்கலாம் தானே? வெப்சைட் இது என்ன இருக்கு? வெப்சைட் வந்து நீங்க ஜஸ்ட் வெப்சைட்ல கூகுள்ல போய் கேமரா எல்கேன்னு சர்ச் பண்ணாலே வரும் வெப்சைட். இல்ல நீங்க ஜஸ்ட் ஒரு போயா மைக்கோ கேமரா எதென்றாலும் சோனி கேமரா மட்டும் ஜஸ்ட் சோனி கேமரா சர்ச் பண்ணாலே வரும். உங்களுக்கு A7 சீரிஸ் ஒன்று A7 சர்ச் பண்ணாலே வரும். அப்படி என்னென்ன கேட்டகரி வேணுமோ அதுல ஒரு இதா இருக்கு. ஒரு கேட்டகரி இருக்கு, மைக், லைட் சிஸ்டம் நிறைய இருக்கு. அதிலே போட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ நீங்க என்ன கேட்டகரி வேணுமோ நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நாங்கள் கேமரா தொடங்குவோம். என்ன கேமரா வந்து பார்ப்போம்னா நார்மலா எங்கிட்ட கேமராலாம் பாத்தீங்கன்னா சோனி, கேனான், நிக்கான் 3 பிராண்ட்ல கேமரா இருக்கு. கேமரா பாடி எல்லாமே இருக்கு. ஓகே. நாங்க யூஸ்வலி இப்போ ரன்னர் விஷயம் வந்து சோனி, கேனான், நிக்கான் எல்லாமே இருக்கு. அல்ல DSLR மிரர்லெஸ் கேமராவும் இருக்கு எங்கிட்ட. ஓகே. இப்போ சோனி என்ன பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சோனில A7 சீரிஸும் இருக்கு, A7 4 இருந்து பட் A7 5 இருக்கு, A9 நிறைய இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுல என்ன பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள போவோம்னா பொதுவா மினிமம் பிரைஸ் வந்து எங்கிட்ட சோனிலாம் பாத்தீங்கன்னா மிரர்லெஸ்ல வந்து 260 ஓகே 260 அதுக்கு மேல போய்கிட்டே இருக்கு. பாடியோட கணக்கு 23 லட்சம் வரைக்கும் நார்மலா இருக்கு. A93, A12 அதெல்லாம் ஒரு பிரைஸ் லிமிட் ஹை பிரைஸ் தான். அந்த ஸ்பெக்ஸுக்கு அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இப்போ கேமரா வந்து இங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்துலாம் வாங்கலாம், செக் பண்ணி பார்த்துலாம். இங்க வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம். லென்ஸ் சும்மா திறந்து பார்க்கலாமா? இது வந்து A7 4. நார்மலி மிரர்லெஸ் கேமரா எல்லாமே பாடி மட்டும் தான் வாருது. பாடி மட்டும் தான். லென்ஸ் வாங்கணும் நாங்க. லென்ஸ் செப்பரேட்டா. ஓகே. லென்ஸ்ல என்ன விலையில இருந்து போவோம்னா இப்போ லென்ஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து இப்போ சோனிலயும் இருக்கு, சிக்மால சோனி மவுண்ட்டும் மாறுது. எல்லாமே லென்ஸ்கள் தான். லென்ஸ் எல்லாம் இப்போ சிக்மால பொறுத்த வரைக்கும் அது நிக்கான் மவுண்ட்டும் வரும், சோனி மவுண்ட் வரும், கேனான் மவுண்ட்டும் வரும். ஓகே. எத்தனை mm மண்டாலும் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ அதுலயும் 85 mm இருக்கு, இதுலயும் 85 mm இருக்கு. சோ பிரைஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. சோனில பாத்தீங்கன்னா நார்மல் இருக்கு, G இருக்கு, G மாஸ்டர் இருக்கு. பிரைஸ் வைஸ் அதோட ஸ்பெக்ஸுக்கு ஏத்தமே இந்த விலையை ஏறிட்டே போகும். ஓகே. இப்போ எங்களுக்கு என்ன குவாலிட்டில தேவையோ அது கேட்டவே நாங்க எடுத்துக்கொள்ளலாம் லென்ஸ். விதானமா சோனில வந்து என்ன பிரைஸ் ரேஞ்ச் சொல்லுங்களா சும்மா? இப்போ 50 mm இருக்கு தானே? 50 mm ஸ்டார்டிங் ஒரு 86,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதான் நார்மல் 1.8 சரியா. அதுக்கடுத்து G லென்ஸும் இருக்கு,
அப்புறம் ஜி மாஸ்டர் இருக்கு. இப்போ ஜி மாஸ்டர் பாத்தீங்கன்னா எப்படியுமே அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அந்த 1.4 பிக்சர் அதோட சென்சர் மாடலாம் ஹை ஸ்பீடா இருக்கும். ஓகே. சோ அந்தந்த பிரைஸ்க்கு தான் அந்த ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுக்கு இந்த மாதிரி விலைகள் மாறிக்கொள்ளும். இப்போ என்னன்னா இப்போ நீங்க 85mm வந்து 1.4 வந்து அதுல ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போதண்டா அதே சிக்மாலையும் இருக்கு 1.4. ஓகே. இதுல வந்து ஒரு 2.60 2.80 வச்சுன்னா வரும். அந்த விலை கிடைக்கும். அந்த விலை கிடைக்கலாம். நீங்க இதுல லென்ஸ்களும் இருக்கு, சலவும் இருக்கு. இப்போ நாங்க வந்து எல்லா வகையானமும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கேமராக்கு வரும். இது வந்து A74. என்ன விலை வருமானா இது? A74 வந்து பஃபர் பிரைஸ்ல வந்து 499 போகுது. 499 போகுது. 499 போகுது. ஓகே. இதுக்கு வாரண்டி பீரியட் வந்து நாங்க 18 மாசம் கொடுக்குறோம். 18 மாசம் 1.5 வருஷம் கொடுக்குறீங்க. 1.5 வருஷம். இப்போ சோனிக்கு எல்லாத்துக்கும் நாங்க 18 மாசம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. ஓகே. நம்ம யூசுவலி எல்லாருமே 1 வருஷம் கொடுக்குறாங்க. நாங்க மட்டும்தான் 18 மாசம் கொடுக்குறோம். 18 மாசம் கொடுக்குறீங்களா? ஓகே. ஓகே. பார்த்தோம்னா இப்போ இது வந்து கூட இதெல்லாம் விரும்பி எடுக்கிறவே ஆட்கள் கூட யூஸ்வலி இப்போ ஸ்டூடியோக்கள் எல்லாமே A7 சீரிஸ் தான் விரும்பி எடுக்கிறவங்க. ஓகே. இதில் வந்து கேமரா மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கலாம். லென்ஸ் வேணா செப்பரேட்டாக லென்ஸை வாங்கிக்கலாம். லென்ஸ் செப்பரேட்டாக எடுக்கலாம். ஓகே. ஓகே. பட் A7 சீரிஸுக்கு பஃபரில் நாங்கள் பேட்டரியும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே. KNFல 2 பேட்டரி வரும். KNF பிராண்ட் உண்டு. ஓகே. இப்போ சோனி A7 அதுக்கு FZ 100 பேட்டரி வரும். ஸோ இது இப்போ பாடி வாங்குறாங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனலாக 2 பேட்டரி வருது. ஸோ டோட்டலாக 3 பேட்டரி. ஒரிஜினல் பேட்டரி உண்டு, எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வருது. இப்படி வந்து சொன்னில ஒரு கேமரா நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் உடச்சு காட்டல. இங்கே வந்து இங்கே எடுக்க போறீங்களா இருந்தால் ஓப்பன் பண்ணி தாராளமாக ஓப்பன் பண்ணி சொன்னில என்ன இப்போ யூடியூபர்ஸுக்கு என்னென்ன ப்ளாக்கிங் கேமரா தான் கூட விரும்பி எடுக்கிறாங்க. ப்ளாக்கிங் கேமரானா நம்மளா ZV10 இருக்கு. இந்த மாடல் ZV10 மாடல் உண்டு. இது என்ன விலை வரும்? ZV10 வந்து 2.19 போகுது. 2.19 ஆஃபர் பிரைஸ் போகுது. இதோட அடிஷனலாம் கொஞ்சம் சமம் தரும். ஓகே. இது வந்து யூடியூபர்ஸ் கூட மெயினாக இது வருது. எங்களுக்கு இதோட ஸ்டெபிலைசரும் வருது இன்க்ளூட். ஓகே. ஸோ நம்மள யூடியூபர்ஸ்லாம் விரும்பி எடுக்கிறாங்க. நம்மள யூடியூபர்ஸ் வந்து ப்ளாக்கிங் வந்து இந்த மாதிரி கேட்டகரி கேமரா தான் எடுக்கிறவங்க கூட. 6700 அல்ஃபா 6700 6400 ZV10 ZV10 எல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. யூஸ்வலி எல்லாருமே விரும்பி எடுக்கிற சாமான் இந்த மாதிரி கிடைக்க தான் எடுக்கிறாங்க. ஓகே. ஸ்டூடியோக்கள் இருந்தா அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவல்லாம் பார்ப்பாங்க. சோனி அவங்க தான் இந்த சோனி சைட்ல A7 III 4 R சீரிஸ் அந்த மாதிரி கேட்டகரி எடுப்பாங்க. அந்த மாதிரி Canonலயும் இருக்கு. Canonல வந்து என்னென்ன இது இருக்குன்னா Canonலயும் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ Canonல பாத்தீங்கன்னா நார்மலா DSLR மிரர்லெஸ்ஸும் இருக்கு. அதுலயும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. பிகினிங் லெவல்ல இருந்து மிட் ரேஞ்ச் இருக்கு, ப்ரொஃபஷனல் இருக்கு. இப்போ DSLR பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் இருக்கு தானே ஹோம் யூஸ்க்கு ஒரு வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட் கேமரா அதுகள் தான் 2000 சொல்லுவாங்க. ஓகே. 2000 நம்மள ஒரு பட்ஜெட் லிமிட் கேமரா. ஓகே. இது என்ன விலை வரும்? பட்ஜெட் லிமிட் இது வந்து 1.24 போகுது. 1.24 போகுது. ஓகே. போகுது. அவ்வளோ பட்ஜெட் கேமரா, ஒரு வீட்டு தேவைக்கு ஹோம் யூஸ் கேமரா. ஓகே. இது அல்ட்ரா ஹெச்டி 24 மெகாபிக்சலோட ஹிட் லென்ஸோட வருது. 18-55 mm ஹிட் லென்ஸோட வருது. ஓகே. ஸோ அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக போகிறீங்க, ஒரு 4K எடுக்க போறீங்க, 25 மெகாபிக்சல்ல 4K எடுக்க போறீங்கன்னா நீங்க 250 போடலாம். ஓகே. இது டச் ஸ்கிரீனோட வருது, ஃபிளிப் மாடலோட. ஓகே. 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 நீங்க DSLR வேணும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக செய்ய போறீங்க, இல்லை ப்ரொஃபஷனல்லையும் நீங்க ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ் செய்ய போறீங்கன்னா அதுலயும் மிரர்லெஸ்லயும் இருக்கு. R சீரிஸ்ன்னு இருக்கு. R சீரிஸ் நம்மளா RP EOS R6 எல்லாம் இருக்கு. எல்லாமே ப்ரொஃபஷனல் யூஸ் இருக்கு. இப்போ சோனில சொன்ன மாதிரி இதுலயும் ப்ரொஃபஷனல் யூஸ் நிறைய இருக்கு. ஓகே. நம்மளா R6 R7 R8 எல்லாம் நம்மளா இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூவி அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நாங்கள் ஒன்று இது சொன்னாங்க, பேசிக் சொன்னாங்க. அதோட வந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் போகும் இந்த Canon கேமராக்கள்? இப்போ என்னென்னா DSLR பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 1.24 இருக்கு. 1.24 5 லட்சம் 6 லட்சம் DSLR போற பிரைஸ். இப்போ 5D Mark 5 4 எல்லாம் அந்த மாதிரி பிரைஸ்ல ஒரு 6க்குள்ள தான் போகுது நார்மலாவே. இப்போ மிரர்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 2.5 லட்சத்துலேருந்து அப்போ சொன்ன மாதிரி தான் 18 லட்சம் 20 லட்சம் மட்டும் போதும் யூஸ்வலி. இப்போ வந்து ஒரு கேமரா உங்கள்ட்ட ஸ்டாக் முடிஞ்சிருந்தா இங்கே ஷோரூம்ல முடிஞ்சிருந்தா இப்போ நீங்கள் குழம்பு தானே எடுக்கணும், எடுத்து கொடுக்க எத்தனை நாள் ஆகும்? ஓகே. சப்போஸ் இப்போ ஒரு பொடி வந்து இவங்க கேட்குறாங்க, இப்போ R6 கேட்குறாங்க. R6 இப்போ எங்களோட ஜஃப்னா பிரான்ச் இல்லைண்டா கொழும்பு பிரான்ச்லயோ கன்னி பிரான்ச்லயோ இருக்குண்டா எங்களுக்கு எடுத்துறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 days பிடிக்கும். 2 days நாங்கள் ஹேண்ட் கஸ்டமருக்கு கூட இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் டெலிவரி கூட பண்ணலாம். ஓகே. ஆன்லைனில் ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். ஓகே. 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 இது வந்து இந்த பேசிக் ஒரு ஹோம் ஜூஸுக்கு எடுத்து வைக்க நார்மலாக ஒரு பட்ஜெட் லிமிட் கேமரா உண்டு. ஓகே. இந்த மேக்கப் ஆகிய தான் ஒரு ஆசை வருது, சின்னலாம் வந்து கிடைக்கிறது. ஓகே. இதுவும் பாடி மட்டும்தான் வருமேண்ணே? இல்லை. DSLR பொறுத்த வரைக்கும் பேசிக்லி மிட்-ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே ஹிட் லென்ஸ் வரும். லென்ஸ் வரும். ஓகே. நான் சொன்னேன் நான் அப்போ பிகினிங் கேமரா மிட்-ரேஞ்ச் கேமராண்டு அதுகளுக்கு யூஸ்வலி ஹிட் லென்ஸ் வர்றது. ஓகே. இதாண்டு பட்ஜெட் கேமரா 2000 அது வந்து 1,24,000.
ஓகே இப்போ வந்து பட்ஜெட்ல யாரும் வாங்க போய் இப்போ வீட்டு ஒரு தேவைக்கு சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறது வாங்குறேன்னா இதை வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஆகலம் வந்து பெரிய இதுகள் கல்யாண வீடுகள் எடுக்கணும், மூவி எடுக்கணும்னா இதுகள் சரி வரானே கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கூடுதலாக வாங்க. பட்ஜெட் கொஞ்சம் கூடி இருக்கும், கூடுதலாக இருக்கணும். ஓகே ஓகே. இந்த குவாலிட்டி வந்து அல்ட்ரா HD 25 மெகாபிக்சலோட வருது. ஓகே. இதோட ஹிட் லென்ஸ் வருது 18க்கு 55 mm ஹிட் லென்ஸாக வருது. அடுத்ததில் வைஃபை டைரக்ஷனும் வருது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸை டக்குன்னு ஃபோனில் அப்பிறக்கிட்டு அப்படியே கொண்டு பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அப்படியே மாற்றிக்கலாம். நார்மலி இல்லை ஸ்போர்ட் மூட்டு, லேண்ட்ஸ்கேப் மூட்டு, ஒரு மூட்டு இருக்குது, நீ மாற்றி தான் எடுக்க போர்ட்ரேட் மூட்டும் இருக்குது. ஸோ மாற்றி தான் எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேணாமன்ட்டு நீ மெனுவில் செட் பண்ண முடியாது, ஜஸ்ட் மெனுவில் விட்டு போட்டு மெனுவில் விட்டு போட்டு நீங்கள் இதுலேயே ஐஎஸ் ஆப்பிச்சாலும் குறைச்சி உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நாங்கள் கேனன் கேமரா பார்த்துட்டோம், இதுக்கு லென்ஸ் வந்து செப்பரேட்டாக எடுக்கிறேன் இருக்காங்க. ஆனால் இப்போ DSLR இருக்கணும், நம்மளாம் யூஸ்வலி EF லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. DSLR EF லென்ஸ், மிரர்லெஸ்ஸுக்கு RF லென்ஸ் இருக்கு. சில ஆட்கள்கிட்ட வந்து மிரர்லெஸ் கேமரா இருக்கு, ஆனால் அவங்க வச்சுக்கிற வந்து EF லென்ஸும் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலி மவுண்ட் தேவைப்படும். மவுண்ட்டா அவங்க இந்த மாதிரி லென்ஸ் வாங்க வேண்டிய RF லென்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மவுண்ட்டை போட்டு நாங்கள் EF லென்ஸை போட்டு எடுத்துக்கலாம் மிரர்லெஸ்ல மாற்றி. இப்போ இந்த லென்ஸில் வந்து பொதுவாக என்ன ரேஞ்சில் வரும் நவில? ஓகே, ஸ்டார்டிங் 50 mm வந்து நம்ம 88,000 அவங்கள ஒரு லென்சஸ் இருக்கு. 24-105 லென்ஸ், 85 லென்ஸ் ஒரு mm லென்ஸ் இருக்கு. நம்மள 86,000 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் லென்ஸ் இருக்கு. சில பேர் வந்து 200 to 600 லென்ஸ் பெரிய வைட் லென்ஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் 1 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் லென்ஸ் கிடைக்குது. இப்போ EF பொறுத்த வரைக்கும் அப்படிதான். EFலயும் பட்ஜெட் லென்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே. இப்போ 70க்கு 300 mm நார்மலா 80 75 அப்படித்தான் 75,000 அப்படி போகுது. ஓகே. அதுலயும் ஸ்டார்டிங் பட்ஜெட் லிமிடெட் இருக்கு. 50 சொச்சத்துல இருந்து நார்மலா 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் நார்மலா லென்ஸ் இருக்கு EFல. ஓகே. அடுத்த பிராண்ட் சோனி பார்த்துட்டோம், கேனன் பார்த்துட்டோம். அடுத்தது இது என்ன பிராண்ட்னா? நிக்கோன். நிக்கோன்லயும் நான் சொன்ன மாதிரி தான் மிரர்லெஸ் அண்ட் DSLRம் இருக்கு. ஓகே. மிரர்லெஸ் பொறுத்த வரைக்கும் Z series தான் கூட எல்லாரும் யூஸ் பண்றாங்க இப்போ எல்லாருமே. அதை ஓபன் பண்ணி பாப்போமா? ஷூர் வாங்க. இது வந்து Z series என்ன? Z series. Z6 Mark II. Z6 Mark II. ஓகே. இது என்ன ரேஞ்சுக்குள்ள வரும் இந்த நிக்கோன் கேமரா வந்து? Z6 வந்து நார்மலா இந்த மாடல் வந்து 6,50,000 போகுது. 6,50,000 போகுது. நார்மலி வந்து நிக்கோனை பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துலேருந்து 9 லட்சம் 13 லட்சம் மட்டும் வரைக்கும். ஓகே. இதுதான் Z6 Mark II. ஓகே. இப்போ வந்து நாங்கள் 3 பிராண்ட்ல இது எங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன அது கஸ்டமரோட விருப்பம். கஸ்டமருக்கு சோனி விருப்பமா இருக்கும், சில கஸ்டமருக்கு நிக்கோன் விருப்பமா இருக்கும், சில கேனான் ஃபேனா இருப்பாங்க. ஓகே, அது கேட்ட மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லாட்டியும் நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அங்க வாராக்களுக்கு நாங்கள் ஸ்பெக்ஸை கேட்போம், அவங்க என்ன தேவைன்னு கேட்போம், அதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு வந்து லென்ஸ் இருக்காண்ணா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மிட்லெஸ்க்கு நார்மலாக இந்த லென்ஸ் நிறைய ஒரு லென்ஸ் இருக்கு. 50 mm இருக்கு, 35 mm, 85 mm ஒரு கிடைக்கிற லென்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. அதுவும் ஸ்டார்டிங் வந்து நார்மலாக ஒரு 80,000 50,000 ஸ்டார்ட் ஆகும். 50,000 யூஸ்வலி சொன்ன மாதிரி 6 lakhs 7 lakhs மட்டும் நார்மலாக போகும் லென்ஸ். ஓகே. இந்த 3 பிராண்ட் தான் இருக்கேன். ஓகே. இதை தாண்டி போனோம்டா அப்படியே கீழே பார்த்தோம்டா கோப்ரோ வந்து கூட வந்து ட்ராவல் பிளாக் பண்றாங்களுக்கு வந்து கோப்ரோ இருக்கு. கோப்ரோல என்னென்ன இதுகள் இருக்குன்னா? கோப்ரோ கடைசியாக வந்த மாடல் தான் கோப்ரோ 13 பிளாக். ஸோ இதான் கடைசியாக வந்தது. இப்போ இன்னொரு கொம்போ விட்டுருக்காங்க. இந்த GoPro 13ஓட வந்து இந்த கொம்போக்குள்ள வந்து 64 GB எக்ஸ்ட்ரீம் கார்ட் ஒன்று வருது. ஓகே. ஒரு ஹை ஸ்பீட் கார்ட்டும் இதோட சேர்த்து தராங்க. கார்டு சேர்த்து வருது. இப்போ இதோட கரண்ட் பிரைஸ் வந்து 1,24,000 போகுது. மெமரி கார்டோட. ஓகே. இதோட வாரண்டி பீரியட் பண்ணி 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லென்ஸும் நாங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஆப்ஷன் HP சீரிஸ் லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே. ஸோ அல்ட்ரா வைட் மேக்ரோ இது ஒரு என்டி ஃபில்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. நாங்கள் எதனாலும் மாற்றி வச்சுக்கொள்ளலாம். ஓகே. அதை பார்த்தோம்னா கோப்ரோல ஹீரோவும் இருக்குன்னு. ஹீரோ வந்து ஒரு பட்ஜெட் கேமரா மாதிரி உண்டு. பட்ஜெட் கேமரா மாதிரி. ஓகே. பட்ஜெட்ல கோப்ரோ வாங்குறானே இது கோப்ரோ வாங்கலாம் வாங்கலாம். இதுக்கு என்னது இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே வராது, பேக் டிஸ்பிளே மட்டும் வரும். கோப்ரோ 24,000 சொன்னாங்க. இது பட்ஜெட் தான். ஸோ இது 69,000 தான் போகுது. 69,000. இது வந்து 1/24 நாங்கள் எடுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு குவாலிட்டி கூட எடுக்கணும்னா இதாக இருக்கு. பட்ஜெட்ல எடுக்கணும்னா ஹீரோ எடுக்கலாம், கோப்ரோ ஹீரோ எடுக்கலாம். 69 கிட்ட போகுது. ஓகே. இப்போ நார்மலா வந்து இந்த வ்ளாகிங் புறாக்கள், அட்வென்ச்சர்ஸ், ஹைக்கிங், ஓகே, வந்து நார்மலாவே GoPro சீரிஸ் வந்து
யூஸா இருக்கு. நாங்க வந்து வச்சுக்கிற ஹேண்டில் இப்ப கையில இதுல வச்சிருந்தாலும் ஒரு சின்ன இதா இருக்கு. இப்ப நாங்க போனை பிடிச்சு கொண்டு இருக்காம கையில கொண்டு தெரியாம வைக்க ஓகே இருக்கு. நம்ம இது வந்து வாட்டர் ப்ரூஃபோட வருது. ஸோ 10 மீட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நாங்க தலையில கொழுவிட்டு போகலாம். என்ன மாதிரி இதுக்கு வந்து மவுண்ட் கேட்டகரி நிறைய இருக்கு. நிறையவையான மவுண்ட் இருக்கு. இதுல நாங்க ஹெல்மெட் மவுண்ட் இருக்கு, பைக் மவுண்ட் இருக்கு. மவுண்ட்டுக்கு பஞ்சமே இல்ல, ஊருப்பட்ட மவுண்ட் இருக்கு. நீங்க எங்கனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அட்டாச் பண்ணிக்கலாம். பைக்ல போறோம், பைக்கர்ஸ்க்கு ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஓரோ கேட்டகரி மவுண்டர் இருக்குது. இது வந்து என்னென்ன ஒரு கேமரா இருக்கு? இது வந்து இன்ஸ்டா மினி 12 சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நார்மலா பாத்துருப்பீங்க, இந்த படங்களை பாத்துருப்பீங்க, கேமரா போட்டோ எடுத்தோடனே கேமரா மேல. ஓகே ஓகே, அந்த மாதிரி கேட்டகரி தான். சோ இதோட 20 ஷீட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அப்படியே பிரிண்ட் ஆகி வரும். அப்படியே பிரிண்ட். இப்போ இந்த ஷீட்லயே இங்க இருக்கு. சோ நீங்க ஒரு ஆளை பார்த்து கேப்சர் பண்ணீங்கன்னா, போட்டோ ஒரு கிளிக் எடுத்தீங்கன்னா மேலே டக்குனு ஃப்ரெஷ்ஷா சுட வரும். சோ நார்மலா இது வந்து நார்மலா இந்த கேர்ள்ஸ் கூட விரும்பி எடுக்கிற சாமான். மற்ற ஒரு மெமரபிள் சாமான். எங்கேயும் ஒரு அவுட்டர் போனீங்க உடனே வந்து நாங்க போட்டோ எடுத்துட்டு வந்து கழுவி எடுக்காம ஒரு மெமரபிள் ஒரு கிளிக் எடுத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் கொடுக்கலாம். ஸோ நம்ம கப்புள்ஸுக்கு அவங்களுக்கு நல்ல இது என்ன விலை வரும்? என்ன இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 36,000 போகுது. இப்ப ஷீட் நீங்க அடிஷனல் எடுக்க போறீங்கன்னா 8,500 போகுது. ஷீட் பிரைஸ் வந்து 20 ஷீட் வருது. ஸோ 400 படி நம்மள 8,500 வருது. சொல்ல கலர் வைஸ் நிறைய இருக்கு. சும்மா கேர்ள்ஸுக்கு வந்து பாய்ஸுக்கு ஒரு கலர் பிடிக்கும் தானே. சொல்லலாம் மின் கிரீன், பேஸ்டல் ப்ளூ, பர்பிள், மெட்டாலிக்கா பர்பிள் அண்ட் கிரீன் ஆப்பிள், ஒவ்வொரு கேட்டகரி கலர் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கு. அதோட பார்த்தோம்னா எங்களை பவர் பேங்க் எல்லாம் இருக்கு. எங்கள்கிட்ட பவர் பேங்க் இருக்கு, மினி வீடியோ லைட் சிஸ்டம் இருக்கு, நிறைய இருக்கு. ஃபோன் கேஸ், கேப்சர் கார்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்களே கண்டிப்பா கேப்சர் கார்டு தேவைப்படும். நம்ம வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்களே கேப்சர் கார்டு நல்ல பெரிய சாமான். இதுல வந்து நிறைய சாமான்கள் இருக்கு. நாங்க குறிப்பிட்ட சிலதை மட்டும் தான் காட்டுறோம். நம்மளாம் இந்த வெளிய ஒயிட் போட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பைனாக்குலர் தேவைப்படும். பைனாக்குலர். ஸோ உங்கள்ட்ட ஓவரால் சைஸ் பைனாக்குலரும் இருக்கு. சின்ன மினிமம் சைஸ்ல இருந்து பெரிய ப்ரொஃபஷனல் பைனாக்குலர் வரைக்கும் இருக்காங்க. இது என்ன விலையில சும்மா ரேஞ்ச் சொன்னா? பைனாக்குலர் பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 14,000ல இருந்து நார்மலா ஒரு 77,000 மட்டும் போகுது. ஓகே, அடுத்து வந்து நாங்கள் ட்ரோன் கேமராக்கு வருவோம். ட்ரோன் கேமரால என்ன இது இருக்குன்னா? ட்ரோன் கேமரால இந்த பட்ஜெட் கேமரால இருந்து இப்போ கடைசியாக வந்தது வந்து DJI A3S வந்தது. உங்களோட ஃபிளிப் மாடலும் வந்தது. ஃபிளிப் மாடல்ண்டா மடிச்சு வைக்கலாமா? மடிச்சு வைக்கலாம். ஓகே, அஞ்சால மடிச்சு காட்டுது. இந்த ஒரு வண்டியில தள்ளி கொண்டு போற மாதிரி இருக்கு என்ன படம் பார்க்க. 4 செட்டையும் வந்து நாங்கள் இப்படி மடிச்சு வைக்கலாம். என்ன ஓகே, இப்போ ஃபிளிப் மாடல் 3 கேட்டகரி வந்துச்சு. ஓகே, வெறும் DJI ஃபிளிப் நார்மல் வந்துச்சு, பட் கிரியேட்டர் காம்போ, ஃப்ளைமா காம்போட 3 கேட்டகரி வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ நார்மலாக வந்து இதோட ஃப்ளைங் டைம் 31 நிமிஷம் படக்குது. மட்டும் 4K தான். இது வந்து 48 மெகாபிக்சலோட வருது. 48 ஃபிளிப் மாடல். ஓகே, இது என்ன விலை வரும்? இதோட பிரைஸ் வந்து என்ன சொன்ன 3 கேட்டகரி இருக்குண்டு. 3 டைப், ஃபிளிப் நார்மல், மற்றது கிரியேட்டர் காம்போ, மற்றது ஃப்ளைமா காம்பவுண்டு. 3 கேட்டகரி இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 48,500 இருந்து மற்ற 78,500. மட்டன் ஃபைனல் ஃப்ளைமா காம்போ இருக்கு. அது வந்து 229,900 போகுது. ஓகே, அது வந்து இதுல மூணு உங்கள்ட்ட எடுத்துலாம் தானே? என்கிட்ட எல்லாமே இப்போ நார்மலா ரீசன் வந்து ஒரு 1-2 வீக்ஸ் தான். 2 வீக்ஸ் தான் இருக்கு. ஓகே, அது வந்து இதுக்கு என்னென்ன மாதிரி இப்போ 3 பேட்டரி அப்படியே பெற மாதிரி ஒரு பேட்டரி தான். இப்போ ஃப்ளைமா கொம்போ பொறுத்த வரைக்கும் கொம்போண்டாலே எப்பயுமே 3 பேட்டரி கட்டாயம் வரும். 3 பேட்டரி வரும். 3 பேட்டரி, அதோட DJI கேஸ் பேக் வரும். ஓகே, அதோட கேபிள் ஐட்டம், டைப் C கேபிள் எல்லாம் வரும். மற்ற அதோட ப்ரொப்பல்லர், இந்த விங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அடிஷனலா. ஓகே, அது வந்து ஒரு பேட்டரி 31 நிமிஷம் அப்படி தாங்குமே கிட்டத்தட்ட. இதோட ஃப்ளைங் டைம் வந்து ஒரு பேட்டரி 31 நிமிஷம். இப்போ நாங்கள் மாற்றி எடுக்கணும். எங்களை இது இவரும் தான் இப்போ வந்து வர்றேன். ப்ரொஃபஷனல் யூஸுக்கு DJI Air 3S வந்தது இப்போ ரீசன்ட்லி. ப்ரொஃபஷனல் யூஸுக்கு டபுள் கேம் சென்சர் கூட, மல்டிபிள் சென்சர். ஓகே, 4K. மற்ற இது வந்து ஃபில்டர்ஸோட வந்து இன்க்ளூடடா. ஃபில்டர்ஸ் இதுல வந்து NT ஃபில்டர், UV ஃபில்டர் மாதிரி இருக்காம நிறைய ஃபெசிலிட்டியும் வந்திருக்கு ப்ரொஃபஷனல் யூஸுக்கு. ஓகே, ஸ்டூடியோக்கள் அவுட்டோர் எடுக்கிறதுக்கு ஒரு லெவல். ஓகே, அது வந்து அதுல பார்த்தோம்னா நிறைய இருக்குண்ணே ட்ரோன். அதாவது DJI Neo எல்லாம் இருக்குண்ணே. DJI Neo எல்லாம் என்ன விலை வரும்? DJI Neo வந்து இப்போ DJI Neo கொம்போ இல்லாம 79,900 போகுது. 79,900 போகுது கொம்போ இல்லாம. இது வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா 15,500 போகுது. ஆனா என்னடா DJI Neo வந்து பட்ஜெட் லிமிட் தான். சோ கொம்போ 15,500, அதுக்கு 3 பேட்டரி வரும் கொம்போக்கு. ஆனா ஃபிளைங் டைம் வந்து 18 நிமிஷம் தான் பறக்கும். 4K. பட் அதுக்கு ஆட்டோ ட்ராக்கிங் இருக்கு. ஆட்டோ ட்ராக்கிங் நீங்க ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி ஃபேஸை ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா இப்போ டிவில காட்டுற மாதிரி இல்லை, இங்க இதுல இருக்குண்ணே. இதான் டெமோ பீஸ். ஓகே, ஒரு நவர் இல்ல ஒரு கை கடக்க மாதிரி சின்ன இதுதானே. ஃபாலோ மோட் இருக்கு, ராக்கெட் மோட் இருக்கு, ஃப்ளைப் நிறைய மோட் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஓகே ரிமோட்டும் இல்லை,
உங்களுக்கு இது மட்டும் நீங்க இந்த 79,000 சம்திங் நார்மலா எடுத்தீங்கன்னா அதுக்கு ரிமோட் வராது அதுக்கு ரிமோட் பண்ண மாட்டேன். இதோட ஆப் இருக்கு, டிஜே ஃப்ளை ஆப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்மள வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்கு, மொபைல் ஆப்பும் இருக்கு. மொபைல் ஆப் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்லயே கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளை பண்ணிக்கலாம். மற்ற இதுக்கு இன்டர்னல்ல 22 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் SD கார்டு போட இல்லாதானே, ஸோ இன்டர்னல்ல 22 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா இந்த ஃபிளிப் எல்லாம் TRCLS அப்ரூவல் வருதுன்னு. ஓகே, இப்போ அந்த பிரச்சனை தான் போய் கொண்டிருக்கு. அதில் அப்ரூவல் இருக்காங்க, பரவாயில்ல நம்பி எடுக்கலாமே. இதில் வந்து நிறைய ட்ரோன் இருக்குது. அதை விட இங்கால இதில் என்ன கேமரானா ரொம்ப இப்போ டிஜே பொறுத்த வரைக்கும்னா அவங்க வந்து நார்மலி இப்போ கிம்பிள் ஐட்டங்கள், ஆக்ஷன் ஐட்டங்கள், பொக்கெட்டுங்க எல்லாமே செய்கிறாங்க டிஜே. ஓகே, சாலதான் டிஜி தான் இப்போ கிம்பிள் எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. என்ன கூட சொல்ல அந்த மைக்கு இது எல்லாமே இருக்குது. மைக்கெல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட? மைக்கெல்லாம் இருக்கு. ஓகே, மைக்கு வைக்க டிஜேல. ஓகே, இதில் பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? உங்கள் டிஜே பொறுத்த வரைக்கும் நம்மள இந்த பொக்கெட் 3 மொபைல் கேம்பிள், மைக்கு, ஆக்ஷன் கேமரா, டிஜே எல்லாமே செய்யுது. ஃபோன் கேம்பிள், கேமரா கேம்பிள், கேமரா சைட் வரைக்கும் எல்லாமே டிஜே செய்யுது. இப்போ நம்மள இப்போ மைக் கேட்டகரி கூட நம்மள யூடியூபர்ஸ்லாம் தேவைப்படும். மைக் இல்லாட்டி கஷ்டம். டிஜே நல்ல இப்போ டிஜே தான் கடைசி. இப்போ டிஜேல மைக் 2 தான் லேட்டஸ்டாக வந்து கடைசி ஒன்று வந்துருக்கு. டிஜே மைக் மினியன் வந்துருக்கு. அதுவும் பட்ஜெட் லிமிட் 59,900 தான் போகுது. ஒரு சின்ன சாமான் 1 இன்ச் 1.5 இன்ச் தான் வேறு மைக்கோட சைஸ். ஓகே, இதெல்லாம் ப்ரொஃபஷனல் யூஸ். இதில் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலிங் கூட்டி குறைக்கலாம், சவுண்ட் கிளாரிட்டி, சவுண்ட் எல்லாமே கூட்டி குறைக்கலாம். ஓகே, இது வந்து என்ன விலை வேற? மைக் 2 வந்து 19,500 போகுது ஆஃபர் பிரைஸ். மைக் 1 வந்து 89,000 போகுது. மினி வந்து 59,900 போகுது. ஓகே, நார்மலா இப்போ அதோட ஃபோன் கிம்பிள் Osmo 6 இருக்கு, Osmo SE இருக்கு. ஓகே, Osmo 6 வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம கடைசி மாடல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுல ஸ்டெபிளைசர் இருக்கு, மற்ற ஆட்டோ ட்ராக்கிங் இருக்கு. இந்த அப்பரை கிட்ட வெட்டிங்கன்னா அதுவாகவே ட்ராக் பண்ணி எடுக்கும். மற்ற SE வந்து நம்மள எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லாது, ஆனால் ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக இல்லை. இதுலேயும் அந்த ஸ்டெபிளைசர், ஆட்டோ ட்ராக்கிங், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸ்பீட்டை டர்ன் பண்றது நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதோ ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா SE வந்து 33,500 போகுது. மொபைல் 6 வந்து 49,900 போகுது. இப்போ அதுமாதிரி ஆக்ஷன் நம்மள அப்போ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்போ கோப்ரோன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவும் டிஜியோட ஆக்ஷன் வெர்ஷன். இது மாதிரி ப்ளாக்கிங் சாமான் தான். இந்த ட்ராவலிங் அட்வென்ச்சருக்குலாம் பெரிய சாமான். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இது என்ன விலை வரும்? ஆக்ஷன் 4 பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் போகுது. லேட்டஸ்டா வந்து ஆக்ஷன் 5 ப்ரோ ஒன்று வந்துருச்சு. நம்மள ஆக்ஷன் 5 வந்து நம்மள 149, ஆக்ஷன் 5 கொம்பு வந்து 148, 49, 60 கிட்ட போகுது. நம்மள அதோட ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. 5 ப்ரோ, அட்வென்ச்சர் காம்போ, கிரியேட்டிவ் விலைகள் மாறிக்கொண்டு பிரைஸஸும் மாறிட்டே போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா Osmo Pocket 3 இது நம்மள யூடியூபர்ஸ்லேருந்து ஸ்டுடியோ ஆக்கள் எல்லாரும் யூஸ் பண்ற சாமான். இல்லை லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மோட் இருக்கு. ஜஸ்ட் டிஸ்பிளே நீங்க டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் கேமரா. இதான் கேமரா. இது டிஸ்பிளே இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆப்ஷன் நிறைய இருக்கு. மைக்ரோ SD தான். ஓகே, இதுவும் 4K நல்ல ஃப்ரேம் ரேட் தான். ஸோ இது வந்து நம்மள யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான சாமான். இல்லை ஸ்டெபிளைசர் இருக்கு. ஓகே, பக்கத்துல நம்ம யூஸ்ஃபுல்லான ஸ்டுடியோ ஆக்கலாம், அவுட்டர் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. நம்மள யூஸ் பண்றோம். என்ன விலை வரும்? இந்த பிரைஸ் வந்து இப்போ 229,900 போகுது. ஆனா இது கிரியேட்டிவ் காம்போ படியா இதோட வந்து ஒரு மைக், டிஜே மைக் கொண்டே இன்க்ளூடடா வருது. ஓகே, உள்ளே இருக்குமா? உள்ளே வரும். உள்ளே மீன் இதோட அடிஷனல் கொடுக்குறாங்க. டிஜே மைக் நம்மள இந்த மைக் இருக்குதானே, இந்த மைக் 1 சொன்னேன் 88,000 மைக், அதோட ஒரு மைக் வந்து இதுக்குள்ள வருது எங்களோட. ஸோ நாங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். டிஜேல மைக்கெல் எல்லாம் பார்த்துனாங்க. அதோட வந்து போயாவில் நிறைய மைக்கேல் இருக்கு நம்மள்ட்ட. போயா பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு ஸ்டுடியோ மைக்லேருந்து வாய்ஸ் ரெக்கார்டர் மைக் வரைக்கும், நம்ம யூடியூபர்ஸ் யூஸ் பண்ற மைக் வரைக்கும் எல்லா மைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு. நார்மல் பிரைஸ்லேருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் இருக்காங்க. இதுல வந்து நாங்க இப்ப நார்மலா ஒரு சின்ன வாங்கணும்னா இது வாங்கலாம். அதோட இது வித்தியாசம், அந்த பட்டன் மைக் மாதிரி எல்லாம் வந்திருக்கேன். இது என்ன விலை வந்து? இது வந்து 28 சொன்னீங்க. ஓகே, சொல்லுங்க. இது என்ன விலை வரும்? இந்த சின்ன இப்போ 28,000 போகுது. 28,000 போகுது. ஒரு சின்ன குட்டி ரவுண்ட். இப்போ நான் இதுல கொழுவி இருக்கிற மாதிரி அதுல பார்க்க ஒரு சின்ன குட்டி ரவுண்ட். அதெல்லாம் இந்த மைக்ரோ சைஸ் வந்து ஜஸ்ட் 1 இன்ச் தான் வரும். 1 இன்ச் தான் வரும். சின்ன ஒரு ஏர்போர்ட் சைஸ். அந்த கேஸே ஒரு ஏர்போர்ட் சைஸ் கேஸ் தான் வரும். இது வந்து சார்ஜர் கேஸோட சேர்ந்து வருதுன்னு இருக்கு. சார்ஜர் கேஸ் சேர்ந்து வருது. டைப் சி இல்ல எல்லாம் யூசுவலி எல்லாமே டைப் சி சார்ஜர். கேபிள் எல்லாம் இன்க்ளூடடா வருது. கேஸ் எல்லாமே உள்ள வருது. இப்போ வந்து நிறைய பேர் சேர்ந்து யூடியூப் செய்யணும் அப்படி இருந்தா இங்க 4 மைக்கோட வருதுன்னு. ஒரு ரிசீவர் 4 மைக்கோட வருது. இதெல்லாம் என்ன விலை வரும்னா? நார்மலா 4 பேர் யூஸ் பண்ண மைக் வந்து நார்மலா ஒரு 54,000 27,000 மட்டும் இருக்கு. நார்மலா மல்டிபிள் யூஸும் இருக்கு. 5 பேர் பைக்கிற மைக்கும் இருக்கு. அவங்களா போயா பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாய்ஸ் கேன்சலிங் தான். நம்மளோட மைக் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 14,000 இருந்து
88,000 மட்டும் இருக்குங்க. இதுக்கு போயா மைக் மேலே வந்து போயா எவ்வளோ வாரண்டி வருமாண்ணா? போய்க்கு நாங்கள் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் நம்மள. ஓகே 2 வருஷத்துக்குள்ளே பிரச்சனை நீங்கள் அதுக்கு இது மாதிரி செய்து விடுவோம். நம்மள அதுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலிங் கீழே விழுத்தி உடைக்காம கொள்ளாம கொண்டா உடைக்காம அதுக்கு ஏதாச்சும் பேரிங் வேலை செய்யல, நாய்ஸ் கேன்சலிங் வேலை செய்யல, மைக் ரெண்டும் சிக்னல் வர ரிசீவ் ஆகலன்றா நாங்கள் செஞ்சிடும். 2 வருஷம். சின்ன மைக்கும் 2 வருஷம் வாரண்டி வருமா? எல்லாத்துக்கும் எல்லா மைக்கும் போயாக்கிற எல்லா மைக்கும் 2 வருஷம் வாரண்டி கொடுக்கும். உண்மையில வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு. வேண்டாம் சின்ன மைக் 14,000 மைக் வாங்குறோம், அதுக்கு 2 வருஷம் வாரண்டி பெரிய இதாக இருக்கு. ஓகே அடுத்து வந்து லைட்டுகளை பற்றி சொல்லுங்க. என்ன லைட்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்டிக் லைட் அண்ட் ரிங் லைட் வரைக்கும், வீடியோ லைட் எல்லா லைட், பொக்கெட் லைட்னா எல்லா லைட்டும் இருக்கு. சகலதுமே இருக்குண்ணே. எல்லா வகையான லைட்டும் இருக்குங்க. ஓகே ஃப்ளெக்சிபிள் எல்லாம் இருக்குண்ணே. பட் எங்கிட்ட ஃப்ளெக்சிபிள் லைட்டும் இருக்கு. ஃப்ளெக்சிபிளுமே இது நீங்கள் வடிவா வளைக்கலாம். எவ்வளோ இன்ச்சஸுக்கு வேணுமா நீங்கள் வளைச்சு வச்சு படுத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ ரேஞ்சில் ஒன்று வளைச்சு எடுத்துக்கலாம். இல்லை வந்து இது வந்து சிறுவி பிராண்ட் சொல்லுவாங்க. சிறுவி ரேகன் லைட் வந்து. ஓகே இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா RGB மல்டி கலர் இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கூடிய வைக்கலாம். இன்னொன்று இருக்கு, இவரும் சிறுவி தான். அது டியூப் லைட் உண்டு. டியூப் லைட். ஓகே என்ன விலை என்ன? ஸோ இது வந்து 81,000 ரூபா போகுது. இப்போ RGB மல்டி கலர் ஜூஸ். இது இந்த சைஸ் தானோ? இல்ல இது வந்து இப்போ T120 சொல்றாங்க தானே. இது வந்து எக்ஸ்டர்ன் ஆப்ஷன் தானே. நம்மள இது ரேஞ்ச் இவ்வளோ ஹைட் இவ்வளோண்டா மேலே வந்து பிடியும் இருக்கு தானே. எப்படி எழுத்தீங்கன்னா இதோட டபுள் மடங்கு எக்ஸ்டர்ன் ஆகும். காட்டி இருக்கு நீங்க இதுல இருந்து அப்படியே போகும். ஓகே நார்மலா இந்த ரேஞ்ச் இருக்கு தானே. இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இவ்வளோத்துக்கு போகும். ஓகே ஸோ நார்மலா இது பெரிய ஃபங்க்ஷன் யூஸுக்கு மாடல் ஷூட்டுக்குலாம் உங்களோட ரிங் லைட் அது எல்லாமே எடுத்துக்கலாம் தானே. நார்மலா இந்த பிரைடல் ஷூட்டுக்கு பிரைடல் பியூட்டிஷியன்ஸுக்கு அவங்கள யூஸ்ஃபுல்லி இந்த ரிங் லைட் தான் கொடுத்தபடி வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற லைட்டும் இருக்குங்கிட்ட. ஓகே இப்போ வந்து இந்த லைட்டில் நாங்கள் சொல்கிறோம் தானே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாகவே என்ன விலை ரேஞ்சுக்குள்ளே வரும்? ஓகே இப்போ ஸ்டிக் லைட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் லைட் விலைங்க ஸ்டார்டிங் வந்து அங்கிட்ட 18,000 86,000 மட்டும் நம்மள இதெல்லாம் 20,000 ரூபா போகுது, இல்லை 22,000 ரூபா அந்த விலையில போகுது. ஒரு பிரைஸ்ல பேட்டரி இன்க்ளூடட். நீங்க வயர் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி போட்டால் அவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ரேஞ்சுக்கு. இப்போ ரிங் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 14,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபா மட்டும் இருக்கு ரிங் லைட் எங்கிட்ட. அதுமாரி வீடியோ லைட்டுக்கு நம்மளா யூஸ்வலி ஸ்டூடியோக்கள், வெட்டிங் ஷூட், ப்ரோக்ராம் ஷூட்டுக்கு அவங்க இல்லைன்னா கூட இந்த மாதிரி வீடியோ லைட் கூட யூஸ் பண்றாங்க. வீடியோ லைட் வந்து நார்மலா அதுலயும் RGB மாற வீடியோ லைட்டும் இருக்கு, ஒயிட் பாம் மாற வீடியோ லைட்டும் இருக்கு. நார்மலா வந்து வீடியோ லைட் வந்து 24,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் மட்டும் இருக்கு. நல்ல விலை வரைக்கும் இருக்குது. ஓகே லைட்டுகளை நாங்கள் எடுக்கலாம். கேமரா, லைட்டு, மைக்கு எல்லாம். நம்ம லைட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்மள வீடியோ லைட் தேவைப்படும், ஃபிளாஷ் கேட்டகரி தேவைப்படும். ஃபிளாஷும் எங்கிட்ட எல்லா வகையான ஃபிளாஷும் இருக்கு. இதில் இருக்குன்னு இப்போ நம்மள வந்து ஃபிளாஷ்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபோன் யூஸ் பண்ணி கேனோன், நிக்கான், சோனி எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். எல்லாமே அவனுக்கு தேவையான ஃபிளாஷும் இங்கிட்ட இருக்குது. ஓகே நம்மள இப்போ கடைசியாக வந்து ஃபிளாஷும் V1 Pro-லேருந்து ஓகே V860 பாக்கெட் ஃபிளாஷ் வரைக்கும் சின்ன சைஸ் ஃபிளாஷ் எல்லா டிஃப்ரெண்ட் ஃபிளாஷஸும் இருக்கு. எங்களுக்கு தேவையானது வந்து நாங்கள் இங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஃபிளாஷுக்கு கண்டிப்பாக ட்ரிகர் போட்டு அடிக்கிறதுக்கு நம்மள நாங்கள் அது இப்போ ADA போட்டு கம்பேர் பண்ணி அடிக்கிறோம்னா எங்களுக்கு ட்ரிகர் கட்ட ட்ரிகர்லையும் கடைசியாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு X3. இது டச் ஸ்கிரீன், ஜஸ்ட் ஒரு வாட்ச் சைஸ் தான் வரும் இதோட சைஸ். சின்ன சாமான் தான். ஓகே ஓகே இப்போ நார்மலா ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 18,000 27,000 மட்டும் இருக்குங்க. இப்போ ஃபிளாஷ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 17,000. இது நார்மலா 17,000 இது வந்து TT560 சொல்லுவாங்க. TT560 இது வந்து நார்மலா கேனானுக்கும் நிக்கானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைம் மாத்தி யூஸ் பண்ணலாம். ஓகே கேனான் நிக்கானுக்கும் ஒரே டைம் யூஸ். சிலது வந்து தனித்தனி அமௌண்ட். இப்போ இது வந்து கேனானுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், நிக்கானுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஷூ வைஸ் டிஃப்ரெண்ட், இல்லை ஷூ இருக்கு டிஃப்ரென்ஸ். ஆனால் இது வந்து ரெண்டுக்கும் பொதுவாகவே. ஓகே ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 17,000 88,000 மட்டும் இருக்கு. கடைசி அந்த ஃபீச்சர்ஸ்ல அதை விட மெமரி அதெல்லாம் இருக்கு. என்னன்னா இப்போ நார்மலா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மெமரி கார்டு தேவை, ஹை ஸ்பீட் பார்ப்பாங்க. ஒரு வெர்ஷனும் இருக்கு, ஸ்பீட் லெவலும் இருக்கு. ஓகே நார்மலா இப்போ 60 ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மலா ஸ்டார்டிங் வந்து 170 ஸ்பீட் 140 ஸ்பீட்லேருந்து 200 ஸ்பீட் 300 ஸ்பீட் வரைக்கும் இருக்கு. நம்மளாங்கிட்ட எல்லா கார்டும் இருக்கு, மைக்ரோ கார்டும் இருக்கு, SD கார்டும் இருக்கு, CF எக்ஸ்பிரஸ் கார்டும் இருக்கு. ஓகே எல்லாமே அந்த கார்டும் இருக்கு. ஒரு ஸ்பீட் கேட்டகரிலையும் இருக்கு. நாங்கள் SD கார்டு சொன்னாங்க. இப்போ SD கார்டு என்ன வாரண்டி? என்ன SD கார்டு வந்து இப்போ நாங்கள் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். மற்ற அப்போ சொன்ன மாதிரி இந்த லைட்டுக்கும் ஃபிளாஷும் கூட சொன்னாங்க. இப்போ லைட்டுக்கும் ஃபிளாஷுக்கும் யூஸ்வலி 6 மாதம் வாரண்டி கொடுக்குறோம். 6 மாதம் நம்மளா லைட், ஃபிளாஷ், பேட்டரி அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளா இந்த 3 சாமானுக்குமே 6 மாதம் வாரண்டி கொடுக்குறோம். 6 மாதம் வாரண்டி கொடுக்குறீங்க. 6 மாதம் வாரண்டி. மெமரி கார்டு சாமானுக்கு, அதாவது சாண்டிஸ் மெமரி கார்டு இல்லாதவங்க 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க. ஓகே இப்போ நாங்கள் வந்து கேமரா பேக்கள் இருக்கா நம்மள்ட்ட?
வாங்க காட்டுறேன். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கேமரா பேக்கில் என்ன விலைகள் இருந்து என்ன சொல்லுங்க. இப்போ கேமரா பேக்ல எங்களுக்கு கேஎன்எஃப் பேக் தான் இருக்கு, எல்லாம் பிராண்டட் பேக். ஓகே, கேஎன்எஃப்ல வந்து ஸ்டார்டிங் வந்து எங்கிட்ட வந்து 18,000 போகுது. 18,000 நார்மலா 60,000 மட்டும் பேக் இருக்காங்க. ஓகே, இது எத்தனை லிட்டர் பேக் சொல்றேன் இதுகள் எல்லாம்? நார்மலா இப்போ ஸ்டார்டிங் வந்து எங்கிட்ட லீட்டர் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் 50 லிட்டர் 60 லிட்டர் மட்டும் பேக் கேட்டகரி இருக்கு. நம்மள இப்போ பேக்னு பார்த்தீங்கன்னா சில பேக் வந்து வாட்டர் ரெஜிஸ்டரும் இருக்கு, வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு. நம்மள வாட்டர் ரெஜிஸ்டர் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் கவரும் தருவாங்க. நம்மள மட்டும் நார்மல் பட்ஜெட் பேக்கும் இருக்கு, 7,500 சைட் பேக்கும் பிராண்டட் பேக்கும் இருக்கு, லெதர் பேக் இருக்கு, காட்டன் பேக் இருக்கு. ஸோ பேக்னு பார்த்தீங்கன்னா சைட் பேக் பார்த்தீங்கன்னா 7,500 நம்மள 15,500 மட்டும் இருக்கு சைட் பேக்ல. இதெல்லாம் அந்த டிராவலுக்கு எல்லாம் போய்க்கலாம். நார்மலா இந்த அட்வென்ச்சர் ட்ராவலிங் ஆக்களுக்கு நல்ல பிரியா சொன்னாங்க. கேமோ மேக்லாம் உடுப்பு எல்லாமே லேப்டாப் கேட்டகரி எல்லாமே வச்சு யூஸ் பண்ணலாம். இது என்ன வரும்? இது வந்து நார்மலா 42,500 போகுது. நார்மலா இதெல்லாம் 24,000 இல்ல 22,000 37,000 ஒரு பிரைஸ்ல வந்து நாங்க இங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். அது ட்ரைபாட் இருக்கா? நம்மகிட்ட ட்ரைபாட் இருக்கு, நிறைய சைஸ்ல நிறைய இதுல இருக்குன்னு. ட்ரைபாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட நாங்க இப்போ 3 பிராண்ட் செய்யறோம் சொல்லி. ஓகே, சாமுராய் மற்றது சிறுவி கேஎன்எஃப் 3 பிராண்ட் செய்யறோம். 3 பிராண்ட் செய்யுங்க. நம்ம ட்ரைபாட்ல வந்து எங்கிட்ட 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து அலுமினியம், ஓகே, ஒன்னு கார்பன் ஃபைபர். அதுலயும் பால் ஹெட் இல் மாடல் 2 மாடல் இருக்கு. பால் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, பால் ஹெட் அடுத்தது இந்த மாதிரி மாடல் வந்து. இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பிரைஸ் சொன்னோம்னா என்ன விலை? இப்போ இந்த நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் கேமராஸுக்கு யூஸ் பண்றது மாதிரி பட்ஜெட் ட்ரைபாடும் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 8,900 60,000 80,000 மட்டும் கிட்ட இருக்கு. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணி கேமரா இருப்பாங்க, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எடுப்பாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் எடுக்கிறார்கள் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ட்ரைபாட் தான் தேவைப்படும். இதெல்லாம் 44,000 59 60 மட்டும் போதும். ஓகே, வந்து இந்த சின்ன ட்ரைபாட் இது வந்து சில ட்ரைபாட் வந்து நாங்க வந்து ட்ரைபாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இது நெட்டிக்கொள்ளலாம், இன்னும் நெட்லாம். ஓகே, இப்போ வந்து நாங்கலாம் ஃபோன்ல இதுல ஃபோன் எல்லாம் கொள்ளிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட ரேஞ்ச் எவ்வளவு வேணுமோ நீங்க எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணி ஓகே எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன விலை வரும் பொதுவாக இதுகள்? இது சிறுவி பிராண்டோட அலுமினியம். இது வந்துட்டு 15,500 போகுது. 15,500 இருக்கு. ஓகே, இதுலயும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 7,500 8,900 15,500 ஒவ்வொரு பிரைஸ் வைஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. இல்ல ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீ கிளிக் வீடியோ ரெக்கார்ட்லாம் இதுலேயே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை கேபின் என்ன சொல்லுவாங்க, ட்ரை கேபின் கேமரா நம்மள கேமரால் வந்து நம்மள சில ஆக்கள் வந்து கேமரா டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. டெய்லி யூஸ் பண்ண ஆக்களுக்கு வந்து கேமராக்குள்ள ஃபங்கஸ் பிடிக்கும். கேள்விப்பட்டேன், ஃபங்கஸ் பிடிச்சா கூட செலவு பிடிக்கும். நம்மள லென்ஸ் அந்த மாதிரி லென்ஸ் கேமராக்குள்ள எல்லாம் யூஸ் பண்ணாடி சில அந்த ஹீட்டுக்கெல்லாம் ஃபங்கஸ் பூஞ்சிரமா பிடிக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் பிடிக்காம தான் ட்ரை கேபின் இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகே, இல்லையும் ஒரு லிட்டர் இருக்கு. ஓகே, இது வந்து சின்ன சைஸ் இது மினிமம் சைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 20,000 இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து 15 லிட்டர் 12 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் 30 லிட்டர் 40 லிட்டர் 50 லிட்டர் இப்படி போய்கிட்டே இருக்கு. 100 200 லிட்டர் மட்டும் 400 லிட்டர் மட்டும் இருக்கு நம்மள. ஸோ இது ஸ்டார்டிங் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இப்போ பேசிக்கா ஒரு கேமரா வச்சிருந்தா இந்த சின்ன காணமே அது இல்லாமல் ஸ்டுடியோக்குள்ள பெருசு தேவைப்படும். பெருசு நம்மனா இது ஆட்டோமேட்டிக் தான். ஸோ நீங்கள் கேமரா லென்ஸ் என்ன வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் சிலிக்கான் கெமிக்கல் எல்லாமே ஸ்பெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கும். உங்களுக்கு ஃபங்கஸ் ஒன்றும் பிடிக்காம பார்த்துக்கொள்ளும். ஓகே, கடைசியாக பார்த்தோம்னா நாங்கள் இங்கே PS5 பார்ப்போம். PS5 பற்றி சொல்லுங்க. என்ன சோனி இல்லையானே? ஸோ PS5 வந்து இது 1 TB டிஸ் வெர்ஷன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டேஷனும் ஒரு கான்சோலும் வருது. ஓகே, இது என்ன விலைக்கு வரும்? இது வந்து இப்போ 180 போகுது. ஓகே, இதுல வந்து நாங்கள் சில குறிப்பிட்ட பொருட்கள் காட்டியிருந்தாங்க, அதை விட நிறைய பொருட்கள் இருக்குன்னு நிறைய பொருட்கள் இருக்கு. நிறைய இருக்குன்னு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் முன்னும் நிறைய பொருட்கள் வேணும்னா கேமராக்கு வெப்சைட் இருக்கு, ஓகே, அதுலயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சாமான் வேணும் அதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் வேணும்னா இன்ஃபார்ம் பண்ணி அடுத்து தருவோம் உங்களுக்கு. மற்ற வந்து இப்போ உங்க ஷோரூம் கண்டு ஃபோன் நம்பர் இருக்காங்க? இருக்கு. ஓகே, அப்போ அந்த நம்பரை வாங்கி நாங்கள் ஸ்க்ரீன்ல போட்டுக்கொள்ளும். நீங்க உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவையா கால் பண்ணி கேட்கலாம். அதோட வந்து நீங்க ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நேரம் எல்லாம் பார்த்து உங்களோட ஹைச்சில் மாய்க்குள்ள ஈஸியாக இருக்கு. நான் வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் தந்தவர். நன்றி அண்ணா. நன்றி.